இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த ஒரு விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு வருகிற 40வது நாளில் தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பல கீழே திருச்சபைகளில் இந்த விழா கேண்டில் மெஸ் அப்படி என்கிற ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. காரணம், இந்த நாளில் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த ஒரு நாளில் இயேசு புறவினத்தாருக்கு ஒளியாக அறிவிக்கப்படுகிறார். அதனுடைய ஒரு குறியீடாக, ஒரு வெளிப்பாடாக கிறிஸ்து பிறப்பினுடைய 40வது நாளில் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாமும் அந்த ஒளியை நம்முடைய கரங்களில் ஏந்தி கிறிஸ்துவை போல நம்மையும் இறைவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க இந்த விழா அழைப்பு விடுவதைத்தான் இந்த கேண்டில் மெஸ் விழா என்று கொண்டாடுவார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த நாளை தாயாம் திரு அவை துறவிகளுடைய ஒரு நாளாக அல்லது அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய ஒரு நாளாகவும் கொண்டாடுகிறது. இந்த அருமையான தினத்தில் திருச்சபையினுடைய வளமைக்கும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் பேருதவியாக இருக்கிற ஆண் பெண் துறவிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாங்கள் எல்லோருமே எங்களுடைய அழைத்தலுக்கு ஏற்ற ஒரு தூய்மையான வாழ்வை வாழ இறைவன் எங்களை தூண்டவும், அதற்கேற்றவாறு எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து அவருடைய கரங்களில் எங்களை ஒப்படைத்து வாழவும் எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாள், இந்த விழா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாள் என்பது 3 நிலைகளில் வருகிறது. முதல் ஒரு நிகழ்வாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விருத்த சேதனத்திற்கு பிறகு கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்க வந்த ஒரு நிகழ்வையும், இரண்டாவது என்பது தலைப்பெயராக பிறந்தது எதுவாக இருந்தாலும் கர்ப்பப்பையிலிருந்து தலைப்பெயராக பிறந்தது அனைத்துமே ஆண்டவருக்கு சொந்தம். காரணம், எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருந்த நேரத்தில் எகிப்தியருடைய தலைப்பெயரான பிள்ளைகளை கொண்டு தான் இந்த இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பெயரான பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றினார், அவர்களை தெரிந்து கொண்டார். அதனுடைய ஒரு நினைவாகத்தான் யூதர்களிடத்தில் தலைப்பெயராக பிறந்தது அனைத்துமே கடவுளுக்கு சொந்தம். ஒரு செம்மறி ஆட்டை குழந்தைக்கு பதிலாக ஒப்பு கொடுத்து குழந்தையை மீட்டு கொள்வார்கள். செம்மறி ஆடு வைத்திருப்பவர்கள் வசதியானவர்களாக இருக்கலாம், அல்லது வசதியற்றவர்கள் என்ன செய்யலாம் என்றால், செம்மறி ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக 2 மாடப்புறாக்கள் அல்லது காட்டுப்புறாக்களை கொடுத்து அந்த குழந்தையை மீட்டு கொள்ளலாம். மூன்றாவது, தூய்மை சடங்கு. அன்னை மரியாள் குழந்தை பேற்றதற்கு பிறகு 40 நாள் கழித்து கடவுளுடைய இல்லத்திற்கு செல்ல தூய்மை சடங்கை நிறைவேற்றுகிற ஒரு நாளாகவும் தான் இந்த நாளை நம்ம கருதுகிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம், 2வது வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் எல்லாமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதமான ஒரு காணிக்கையாக கடவுளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்கிற ஒரு அழகான செய்தியை தாங்கி வருகின்றன. முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய தூதர், அமைதியின் தூதர் எப்படி வருவார், அவருடைய வருகை என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதான் முதல் வாசகம். 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல இருந்தார், தம்மை அவர் தாழ்த்தி கொண்டார். ஏனென்றால் துன்பப்படுகிறவர்கள், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பவர்களை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்ளும் பொருட்டு அவர் தன்னையே தாழ்த்தி நம்மை போல பாவத்தை தவிர அனைத்திலும் நம்மோடு ஐக்கியமாக இருந்தார் என்கிற அழகான செய்தியையும், 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் திருக்கோயிலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே தங்களுடைய தலைப்பேரான மகனை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளி அடையாளமாக 2 மாடப்புறாக்களை, காட்டுப்புறாக்களை கடவுளுக்கு அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த கோயிலில் இறை பணி செய்து கொண்டிருந்த சிமியோன் என்கிறவரும் அன்னாள் என்கிற கைம்பெண்ணும் குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்தி இறைவன் தங்களுக்காக வெளிப்படுத்தவிருந்த மீட்பை கண்டு கொண்டார்கள். புறவினத்தாரின் ஒளி இது அப்படி என்று உலகிற்கு அறிவித்த ஒரு செய்தியையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த சிமியோன் அன்னை மரியாளை பார்த்து,
உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று இயேசுனுடைய பணிவாழ்வு எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு முன் அறிவிப்பையும் செய்கிறார். அதோடு கூட அந்த அன்னாள் கைம்பெண் இறைவன் திருமுன்னிலையில் அள்ளும் பகலும் காத்திருந்து திருப்பணி செய்திருந்த அவர் குழந்தை இயேசுவை பற்றி எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தியையும் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? பல பங்குகளில் இன்றைக்கு மெழுகுதிரிகளோடு இன்றைக்கு மக்கள் பவனி வந்து இறைவனுக்கு மெழுகுதிரியோடு தங்களையும் ஒப்பு கொடுக்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்று யோசித்த பொழுது, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நிகழ்வு என்பது இறைவனுக்கு நம்மையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய நிகழ்வை நினைவுபடுத்துகிறது. திருமுழுக்கின் வாயிலாக இறைவனுடைய சுவிகார பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த தூய்மை, அந்த திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் ஒளி, அந்த திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசம் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கிறதா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இந்த நாளில் மறுபடியும் ஆண்டவருக்கு நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மறுபடியும் அர்ப்பணிக்கத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்க பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்களை கடவுளுக்கு இன்னைக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். மிக முக்கியமான ஒரு காரியமாக உங்கள் பிள்ளைகளை இறைவனுக்கு முழுவதும் அர்ப்பணிக்க உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் தூய்மையானவர்களாக வளர வேண்டும் என்றால், இறைவனுடைய திருமுன்னிலையில் நேர்மையானவர்களாக அவருக்கு உகந்தவர்களாக வளர வேண்டும் என்றால் அவர்கள் இறைவனுக்கு இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஆகவே சிறப்பான விதத்தில் மெழுகுதிரிகளை ஏந்தி நீங்கள் செல்லுகிற நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயமாக இறைவன் அவர்களை வாழ்க்கையில் ஆசிர்வதித்து வளமுறச் செய்வார். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, யோசேப்பும் தங்களுடைய வழக்கப்படி கடவுளுக்கு உரிய அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு எருசலேம் ஆலயம் சென்றதை நம்ம வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். இது நமக்கு இன்னொரு அழகான பாடத்தை சொல்லித் தருகிறது. அன்னை மரியாளும் யோசேப்பும் திரு குடும்பமும் ஆண்டவருடைய நியமங்களின்படி வாழ்ந்த ஒரு குடும்பமாக இருந்த ஒரு காரணத்தினால தான் இறைவனுடைய ஆசீர் அவர்களுக்கு நிரம்ப இருக்கிறது. தூய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள், தூய ஆவியினால் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அதற்கான காரணம் இறை திரு நியமங்களின்படியான அவர்களுடைய வாழ்வு. இன்றைய நாள் நமக்கு கொடுக்கிற அழகான இரண்டாவது பாடம் என்பது, ஆண்டவருடைய திரு நியமங்களின்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் நம்முடைய குடும்ப வாழ்வும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வும் இருக்கிற பொழுது இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்தும். இறை பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தும் என்கிற இரண்டாவது செய்தியையும் இந்த நாள் நமக்கு கொண்டு வருகிறது. மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் நீயா நானா என்கிற நிகழ்ச்சியில் ஒரு தாசில்தார் வந்திருந்தார். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து கல்வியை கற்று இன்றைக்கு ஒரு தாசில்தாராக உயர்ந்திருக்கிற அவர் தன்னிடம் இருந்த அந்த பச்சை கலர் பேனாவை காண்பித்து, இந்த கையெழுத்துக்கு, இந்த பேனாவுக்கு இருக்கிற அதிகாரம் என்பதை பற்றி அவ்வளவு ஒரு பெருமையாக சொன்னார். இந்த ஒரு அதிகாரம் என் கையில் இருப்பதால் எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்ய முடியும், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை நான் ஏற்ற முடியும். அதற்கான காரணம் என்னிடம் இருக்கிற இந்த பச்சை பேனா, இதற்கு இருக்கிற அதிகாரம் அப்படின்னு சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது ஒரு செய்தியாக, மதுரையை சார்ந்த ஒரு ஏழை உணவகம் நடத்தி கொண்டிருப்பவர் அங்கு படித்து கொண்டிருக்கிற வெளி மாநிலத்து மாணவர்களுக்காகவும் ஏழை மாணவர்களுக்காகவும் 5 ரூபாய்க்கு உணவு கொடுத்து அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன உதவியாக தன்னுடைய இந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். கேட்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னையை சார்ந்த ஒரு இளம் தம்பதியினர் தங்களுக்கு இருந்த ஒரு வீட்டை, அதுவும் சென்னையில் முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு வீட்டை சுத்தம் செய்து அங்கே உணவுகளும் உடைகளும் வைத்து யாரு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கு வரலாம், சமைத்து உணவை சாப்பிடலாம், அங்கு ஓய்வெடுக்கலாம், பிறகு தேவைப்பட்ட உடைகளை அங்கிருந்து எடுத்து செல்லலாம். அப்படி என்று தங்களிடம் இருக்கிற செல்வத்தின் ஒரு பகுதியை ஏழையருக்கான ஒரு இல்லமாக உருவாகி இருக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கிற பொழுது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்த சிமியோன், அன்னா, இவர்கள் இருவருமே குடும்பத்தை விட்டு திருக்கோயிலில் அல்லும் பகலுமாக
இறைபணி செய்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, கிறிஸ்துவில் அவன், கிறிஸ்துவில் அவள் என்று நாம் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் இறைவனுடைய பணியில அல்லும் பகலும் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இயேசுவை நம்முடைய வாழ்வால் அறிவிக்க வேண்டும் என்கிற மூன்றாவது செய்தியையும் தான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த ஒரு அருமையான நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இறைவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து வாழ்வோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்வு இறை திரு நியமங்களின்படியான ஒரு வாழ்வாக இருக்க முயற்சி செய்வோம். மூன்றாவது ஒரு அன்பு செய்தியாக அல்லும் பகலும் இறைவனுடைய திருப்பணியில நம்மையும் ஈடுபடுத்தி இறைவனுடைய இறை ஆட்சியை கட்டி எழுப்ப முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.